அனைவருக்கும் வணக்கம். வாழைப்பழ கேக்கு செய்வோம். இதற்கு ஒரு 12 வாழைப்பழம் எடுத்து மசித்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் இந்த மூடியால் 3 மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி இருக்கிறோம். இதுக்கு 3 இந்த கப்பால் எல்லாம் அளந்து வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு வெண்ணெய் உருக்கி வைத்திருக்கிறோம். இதால் 3 கோதுமை மாவு வைத்திருக்கிறேன். 1/2 கப்பு ஜீனி, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்சளவு சால்ட்டு எல்லாவற்றையும் போட்டு கலந்து வைப்போம். வெண்ணெய் உருக்கி இருப்பதை இதனுடன் சேர்த்து கொள்கிறேன். ஜீனி 1/2 கப் அளந்து வைத்திருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்வோம். இதில் கோதுமை மாவை கட்டி இல்லாமல் சலித்து போட்டுக்கொள்வோம். அதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, ஒரு பிஞ்சு சால்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சலித்து கிளறி கொள்வோம். எல்லாவற்றையும் சலித்து கட்டிகள் இல்லாமல் கிளறி கொள்ளுவோம். எல்லாவற்றையும் தி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கிளறி கொள்ளுங்கள். குக்கர் பாத்திரத்தில் வெண்ணெய் தடவி அடியில் ஃபாயில் பேப்பர் போட்டு இருக்கிறேன். இதில் அதை ஊற்றி குக்கரில் வைப்போம். ஒரு குக்கரில் ஒரு 1/2 கிலோ அளவு சால்ட்டு கொட்டி ஃப்ரீ ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்டாண்டு வைத்து இருக்கிறேன். அதில் இதை எடுத்து வைப்போம். குக்கரில் வைத்து மூடி அடுப்பை சிம்மில் வைத்து ஒரு 45 நிமிஷம் வைப்போம். கேஸ்கட் போட்டு விசில் போடாமல் 1 மணி நேரம் வைத்திருந்தேன். வையுங்கள். கேக்கு இதை வருங்க ஒட்டாமல் வெந்து விட்டது. சூப்பராக ரெடியாகிவிட்டது. இதை வெளியில் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஆற வைத்து அதுக்கப்புறம் எடுத்து காண்பிக்கிறேன். கேக்கு நன்றாக வெந்து விட்டது பாருங்கள். இதை தட்டில் கொட்டி வெட்டுவோம். கேக்கு ரெடியாகி விட்டது. சூப்பராக இருக்கு கேக்கு. மிகவும் சுவையான கேக்கு ரெடியாகிவிட்டது. எப்படி இருக்கிறது பாருங்கள். சுவையான வாழைப்பழ கேக் ரெடியாகிவிட்டது. நீங்களும் செய்து பாருங்கள். செய்துவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.